ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 8ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சித்தாள் 25க்கு உண்டான விடைக்குறிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ தமிழ் ஒர்க் ஷீட் உண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 8ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சித்தாள் 25க்கு உண்டான விடைக்குறிப்புகள் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. முதல் வினா பாரத ரத்னா என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பார்த்தோம்னா பாரத ரத்னா விருது வாங்கியிருப்பார். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ பாரத ரத்னாவுக்கு இணையான தமிழ் சொல் பார்த்தோம்னா ஆப்ஷன் இ, தேர்ட் ஆப்ஷன், இந்திய மாமணி அப்படிங்கிறதான் அவர் பெற்ற அந்த பாரத ரத்னாவுக்கு உண்டான தமிழ் சொல், இந்திய மாமணி. அடுத்து சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. பன்முக திறமையாளர், இதுக்கு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, ஒரு சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோம். இது நீங்களாக உங்களோட சொந்த நடையில் கூட எழுதலாம். இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? பன்முக திறமையாளருக்கு நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பாரதியார் கவிஞர், அந்த புரட்சிக்கு இந்த பாரதியார் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தோம்னா கவிஞராகவும் இருந்திருக்காரு, பேச்சாளராகவும் இருந்திருக்காரு, விடுதலை போராட்ட வீரராகவும் இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் இருந்ததுனால அவர் நம்ம என்னென்னு சொல்லலாம், பன்முக திறமையாளர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பன்முக திறமையாளருக்கு பாரதியார் கவிஞர், பேச்சாளர், விடுதலை போராட்ட வீரர் போன்ற பன்முக திறமையாளர். முதலமைச்சர், அடுத்தது ரெண்டாவது முதலமைச்சர். அதுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். காமராஜர் ஒரு தலை சிறந்த முதலமைச்சராக திகழ்ந்தார். மூன்றாவது சத்துணவுக்கு எப்படி எழுதலாம்? பள்ளியில் இலவச சத்துணவு வழங்கப்படுகிறது. அது மாணவர்களுக்கு மிகுந்த பயனை அளிக்கிறது. மாணவர்கள் அரசு பள்ளியில் சேருவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக சத்துணவு விளங்குகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓனாக கூட எழுதலாம். ஓகேங்களா? அடுத்தது திரைப்படத்துறை. நம் திரைப்படத்துறை உலக அரங்கில் ஓர் உன்னத நிலையை அடைந்துள்ளது. அல்லது திரைப்படத்துறையிலிருந்து பல முதலமைச்சர்கள் நம் தமிழகத்துக்கு வந்திருக்கிறார்கள். இதுபோல் நீங்களாக ஓனாக எழுதலாம், சொந்த நடையில் கூட எழுதலாம். ஓகேங்களா? அடுத்து இயற்கை சீற்றம். ஓகேவா? நாட்டில் ஒரு சில மாநிலங்களில் இயற்கை சீற்றத்தால் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் பாதிக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக சுனாமி சொல்லலாம், அல்லது இந்த குஜராத் நிலநடுக்கம், அதுக்கப்புறம் புயல். ஓகேங்களா? ஸோ நிறைய புயல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், சந்தித்து இருக்கிறோம் இல்லையா? ஸோ இதை வச்சு இயற்கை சீற்றத்தால் பல பேரழிவுகள் ஏற்பட்டிருக்குது. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது. அடுத்து மூணாவது, பின்வரும் தொடர்களை சரியான இணைப்பு சொல்லை கொண்டு ஒரே தொடராக்கு. ஓகேவா? ஸோ இணைப்பு சொல் அப்படின்னா என்னன்னாக்க, இங்கே பாருங்கள், அதாவது இங்கிலீஷில் கன்ஜெக்ஷன் சொல்லுவோம்ல. ஸோ அது இணைப்பு சொல்லுன்னா மேலும், எனவே, ஆகையால், ஆனால், அதனால், இது எல்லாமே இணைப்பு சொற்கள். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்ம ஒரே சொற்றொடரை மாற்றணும். எம்ஜிஆர் தாம் பெற்ற செல்வத்தை வாரி வழங்கினார், ஃபுல் ஸ்டாப்பு. அவர் பொன்மனச்செம்மல் என வழங்கப்பட்டார். இது எப்படி எழுதலாம்னா, எம்ஜிஆர் தாம் பெற்ற செல்வத்தை வாரி வழங்கினார், ஆகையால் அப்படிங்கிற அந்த இணைப்பு சொல் எடுத்து இங்கே போடுறோம். ஆகையால் அவர் பொன்மனச்செம்மல் என புகழப்பட்டார். ரெண்டாவது, எம்ஜிஆர் தான் ஏற்று நடித்த கதை மாந்தர்கள் மூலம் மக்களின் முன்னேற்றத்திற்குரிய கருத்துக்களை எடுத்துரைத்தார். எனவே, அந்த புல் ஸ்டாப் இருக்குல்ல, அந்த புல் ஸ்டாப்பை எடுத்துகிட்டு எனவே மக்கள் அவரை புரட்சி நடிகர், மக்கள் திலகம் என்றெல்லாம் போட்டுறார். மற்ற தேர்டும் இருக்குது, அதுவும் புல் ஸ்டாப் எடுத்துகிட்டு மேலும் அப்படிங்கிற இணைப்பு சொல்ல போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்ததாக அதே போல் இருக்குது. ஓகேங்களா? இதுவும் பார்த்தோம்னா புல் ஸ்டாப் எடுத்து அதனால் அப்படிங்கிறத போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து ஃபோர்த் ஒன், அடைப்புக்குறிக்குள் உள்ள சொற்களை இணைத்து தொடரை விரிவாக்கு. உழைத்தல் வேண்டும், அடைப்புக்குறிக்குள்ள என்ன இருக்குன்னா, நாளும் அயராது, கடுமையாக, நேர்மையாக. ஸோ நேர்மையாக, அயராது, நாளும் கடுமையாக உழைத்தல் வேண்டும். ஸோ இதை அடைப்புக்குறியில் இருக்கிறத நம்ம பண்ணியிருக்காங்க. அடுத்து வரியாருக்கு இயன்ற அளவு மகிழ்வோடு கொடுத்தல் நன்றுன்னு இருக்குல்ல, இதை எப்படி எழுதலாம்னா, இயன்ற அளவு வறியவருக்கு மகிழ்வோடு கொடுத்தல் நன்று. இயன்ற அளவு வறியவர்னா அதுவுமே இல்லாதவங்க, மகிழ்வோடு கொடுத்தல் நன்று. ஸோ இது நம்ம ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அடுத்து ஐந்தாவது,
குறிப்புகளை கொண்டு பத்தி அமைக்க, அந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கும்ல, இங்கிலீஷ்லலாம் வரும் இல்லையா, அதே போல் தான். எம்ஜிஆர், தமிழ் வளர்ச்சி, தந்தை பெரியார், எழுத்து சீர்திருத்தம், 5ஆம் உலக தமிழ் மாநாடு, தஞ்சை, தமிழ் பல்கலைக்கழகம், இந்த ஹின்ஸு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஒரு பற்றி வந்து ஃப்ரேம் பண்ணோம். இது உங்களோட டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 153 இருக்குது. தமிழ் வளர்ச்சி பணிகள் இருக்குது இல்லையா. ஸோ இதை வந்து அப்படியே 5th வந்து எழுதிக்கோங்க, சரியா. அடுத்து 6வது, உரைப்பகுதியில் அடிக்கோடிட்ட பேச்சு வழக்கு சொற்களை எழுத்துக்களுக்கு சொற்களாக மாற்றுக. ஸோ வந்து பேச்சு வழக்கு இருக்குல்ல, போதுமானதா, செய்வாங்க, போயிருக்கிறது, போயிருக்கிற, வருவாங்க, தருவாங்க, இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதை வந்து பேச்சு வழக்குக்கான மொழி, ஓகேவா. இதை வந்து நம்ம தமிழில் எழுத்து வழக்காக மாற்றணும். செஞ்சி அப்படின்னா செய்து, போதுமானதா அப்படின்னா தகுந்ததா, தகுந்ததாக, செய்வாங்கன்னா செய்வார், போயிருக்கிறார், போயிருக்கிறார்னா சென்றிருக்கிறார், ஓகேங்களா. ஸோ இது வந்து தமிழ் சொல்ல நம்ம மாற்றணும். அடுத்து வந்து 7th ஒன், கீழ்காணும் உரைப்பகுதியை படித்து உரையாடலாக மாற்றுக. அது வந்து நம்ம ஒரு டைலாக் ரைட்டிங் மாதிரி எழுதணும், ஓகேவா. அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 8th வந்து பார்த்தோம்னா மாறியுள்ள தொடர்களை முறைப்படுத்தி பத்தி ஆக்குக. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு கதை இருக்கும், அதை வந்து ஆர்டராக நம்ம எழுதணும், ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தோம்னா ஒரு 6 கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து ஷஃபிள் ஆகியிருக்கும், இதை அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இது உங்கள் பார்த்தீங்கன்னா 6 1 3 2 5 4 இருக்கு இல்லையா. இந்த ஆர்டரில் அதை ஃபஸ்ட்டு வந்து 2வதாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதுங்க. எம்ஜிஆர் ஒரு முறை படப்பிடிப்பிற்கு காஷ்மீருக்கு சென்றிருந்தார், அது ஃபஸ்ட்டு வரணும். 2வது வந்து பார்த்தோம்னா அங்கிருந்து, எங்கே, காஷ்மீரில் இருந்து இந்திய படை வீரர் நலச்சங்கத்தினர் தனது சங்க விழாவிற்கு எம்ஜிஆர் வருகை தர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர், இது 2வதாக வரணும். 3வது வந்து பார்த்தோம்னா இருக்குது பாருங்கள், அது எழுதுங்க. அதற்கு ஒப்புக்கொண்ட அவர் யார், எம்ஜிஆர், அச்சங்கத்திற்கு நன்கொடை வழங்க விரும்பினார், அது 3வது. 4வது வந்து கடைசியாக கருது 4வதாக எழுதுங்க. ஆனால் அப்பொழுது அவரிடம் பணம் இல்லை. ஸோ நன்கொடை வழங்கலான்னு ட்ரை பண்ணார், ஆனால் அப்போ வந்து அவர்கிட்ட பணம் இல்லை, இது வந்து 4th வரணும். 5th வந்து பார்த்தோம்னா எனவே அங்கு தங்கியிருந்த தமிழ்நாட்டு தொழிலாளர் ஒருவரிடம் பெருந்தொகையை கடனாக பெற்று அதனை நன்கொடையாக வழங்கினார். அவர்கிட்ட பணம் இல்லாததுனால வேற ஒருத்தர்கிட்ட வாங்கி கொடுத்துருக்காரு, அது 5th வரணும். 6th வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டுக்கு இது பாருங்கள், அதுதான் கடைசியாக வரணும். சென்னை திரும்பியதும், ஓகேங்களா, சென்னை திரும்பியதும் முதல் வேலையாக அத்தொகையை திருப்பி கொடுத்தார், அதுதான் வந்து கடைசியாக வரணும். ஸோ இந்த ஆர்டரில் ஒரு கதையாக வந்து நம்ம கோர்வையாக வந்து எழுதணும், ஓகேங்களா. அடுத்ததாக வந்து 9th, நீ முதலமைச்சரானால் ஏழை எளிய மக்களுக்கு வந்து என்ன நலத்திட்டங்கள் செய்வீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் ஓனாக எழுதணும். அதே போல் கவிதையை நிறைவு செய்க, இதுவும் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஓனாகவே எழுதலாம், ஓகேங்களா. பஞ்சம் அகன்றது, நெஞ்சம் மகிழ்ந்தது, வளம் பெருகியது, வாழ்வு மலர்ந்தது, ஆரோக்கியமான வாழ்வு, அமைதியான ஆனந்தம், நிறைவான நிம்மதி, நீடித்த அமைதி, ஓகேவா. ஸோ இது போல் வந்து ஒரு நீங்களே ஓனாக கூட எழுதலாம், அது ஒன்றும் ஒரு பெரிய இது கிடையாது, ஓகேங்களா. ஸோ இந்த விடை குறிப்புகளெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. தேங்க்யூ.